பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனித்த தடத்தை பதித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி பாண்டே அவர்களுக்கும் இங்கே வாழ்க்கை வந்திருக்கிற என் அன்பு இளவல் ராஜ்முருகன் அவர்கள், ஆனந்தவிடனில் தம்பி சரவணனும் அவரும் பணியாற்றியவர்களானால் அவர்களுக்குள் இப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பார்வை இருக்கும் என்பது அப்பொழுது யாரும் நினைத்திருக்கவில்லை. ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை வேறுதான் ஜோக்கர், அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்குறது. அப்படி ஒரு என்னுடைய தம்பி செடியில் அதை ஒளிப்பதிவு, பாடல், நடித்த நடிகர்கள், நடிகர் தேர்வு, காட்சி அமைப்பு, உரையாடல் எல்லாம் வந்து அசாத்தி. அவருடைய படங்கள் எல்லாம் எனக்கு குக்கு சிச்சி எல்லாமே எனக்கு பிடித்தது. இப்போது எடுத்துக்கொண்டிருக்க படமும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். என்னுடைய தம்பிகள் இருவரும் இணைந்து இயக்கிக் கொண்டிருக்கு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜமுருகன் அவர்கள் இந்த என்னோடு தான் இந்த நந்தன் படத்தை பார்த்தால் அவர் வந்து வாழ்த்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அடுத்து என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல், இங்கே இருக்கிற கவிஞர் ரவி அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இங்கே பாராட்டு விழா இந்த உடனே ஏதோ இது ஒருத்தர் சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு நினைச்சது கூடாது. ஐயா திருமுருக திருவானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு, இறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு. ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. ஒரு மனிதனின் முதுகுக்கு பிறகு, முதுகுக்கு பின்னால், ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுப்பதில்லை, தள்ளிவிடத்தான் இருக்கிறது. இங்கே எல்லோரும் முதலில் வருவனை தான் ஆர்ப்பரித்து கைதிருக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். மூன்றாவது வருவதை ஏறிட்டு பார்க்கிறது கூட யாரும் இல்லை. நான் படித்த தத்துவங்களில் அவர் சொல்றார், நீ முதலில் வரவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காது, பலாயிரக்கணக்கான கைதட்டுகளில் உன்னுடைய கைதட்டோ உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காலில் விடாது. ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு, அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் இருக்கிறார். இந்த பாராட்டுங்கிறது என் தம்பி சசி, என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவன் சொன்னாங்க, நீங்க வேற இடத்துக்கு போயிட்டாலே இது வந்து போயிடாத, அதெல்லாம் அப்புறம் சொல்றாங்க. ஏன் நான் இதை செய்கிறேன்? நம்ம காதலிச்சு நேரிச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்ல, அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேரிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியா தெருவிடப்படுத்தி ஏன் சுடுகாட்டெல்லாம் படுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு அது வந்தது. பல நாட்கள் பசியவே உணவாக எழுதி கொண்டு அப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை துறையை நேரிச்சு தான். இப்ப என்னுடைய மனநிலை தம்பியை பார்த்து சொல்லிட்டுனா, நான் சாதிக்க நினைக்கிறதையே, நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியை வாங்கும்போது அவங்களுடைய என்னுடைய உடலை என் தம்பி இருந்தாங்க சரவணன் அவனை கொண்டாட தோணுது, கட்சி பிடிச்சிட தோணுது, அவ்வளோதான். அதுதான் இது, அது மாதிரி தான் இது. எப்படின்னா தம்பி படத்துல எங்க அப்பா மணிவண்ணனை ஒரு கதாபாத்திரமா நான் வச்சிருக்கேன். அது எல்லாருடைய மனச்சார்ந்திருக்கு, அது ஒரு உருவம். அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ பார்த்தாலும் இந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை தூர நின்று பார்த்துட்டே இருப்பார். எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களையும் அவர் யாரோ ஒற்றன் நம்மளை கொலை செய்துட்டு நம்ம அவரை ஒரு நண்பர்கள் சந்தையை சுற்றி வளைக்கும் போது
ஒரு பை வச்சுருப்பார், தோல்வி கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் பார்த்து இன்னொன்று யார் நீ யார் ஆகணும்னா அவன் தள்ளி போய் கலைஞர் நான் தான்டா நீ, நான் தான் பிடிச்சிருக்காரு. நான் தான்டா பேருந்தில் போகும்போது கொஞ்சம் கை பிடிச்சிருப்பான், இடிப்பான், அடிக்கணும்னு தோணும். ஆனால் குடும்பம் கொட்டு வந்து நின்றும். அது எதுக்கு பிரச்சனை, சாமி இறங்கி போயிடுவேன். எல்லாரும் போன நானும் போனேன். ஆனால் நீ போகலடா, நீ கட்டி கேட்டா ஏற்று கேட்ட, நான் தான் அதே மாதிரி ஒருத்தர் பாடசத்துக்கு ஓடுவான், படத்தை பரிசு ஓடுவான், தட்டி புகழ்ச்சி பிடிக்கணும்னு தோணும். நமக்கு பிரச்சனை எல்லாரும் போன நானும் போயிட்டேன். ஆனால் நீ போகல. அப்போ நான் நினைக்கிறேன் நீ ஜீவ நான் தாண்டா நீ. அப்போ என் உலகின் உருவமடா நீங்கிறான். அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும். இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை தான், யார் செய்யறதுங்கிறதான் பிரச்சனை. சுத்தம் சுதந்திரம்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கிறாயா, இறங்கி கூட்டுறதான் யாருன்னு தெரியல. இங்கே பிரச்சனையே அதான். அதுல என் தம்பி பார்த்தான், இறங்கி கூட்டிட்டான். அதனால நாமெல்லாம் கூடி என்ன அவனை பாராட்டோம். அதுதான் இங்கே இருக்கிறது. அதுல எனக்கு இந்த எப்படிங்கிறதுனா, நான் பசும்பன் படத்துக்கு கதை வசமே என் தம்பி சொன்னது மாதிரி நானே காப்பாகும் ஃபிஷர்மேன் அப்படின்னு ஒரு இது அதில் போகும்போது 2 பேரும் ஓடி ஓட்டுநர் இது பண்ணுறாரு. நானே எங்கள் அப்பா வந்து அதில் பாட்டு ஓடும். எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருது. அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார். கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்தையா எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்கு வார்த்தையை சுருட்டிக்கும் சுற்றப்படாது. அப்புறம் வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும். இதெல்லாம் எழுதி பேசும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரமுத்தையா பாராட்டுறது, கண்ணன் அவர்களை பாராட்டுறது, ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது, இப்படியே பேசிக்கும்போது அப்போ சின்ன இதாக நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதான் என்ன கேட்கும்போது, அப்பா இப்படியே நம்மளை நாம இப்படி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். மகனே அப்பெல்லாம் நினைக்கூடாதுப்பா, நம்மளை நாமே பாராட்டியாட்டாண்டா, நம்மளை வேற யாரும் பாராட்ட வளரோட என் தம்பி வச்சுருவேன். என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டியாட்டாண்டா, நீ போய் பவான் விஷயம் சொல்லு அப்படின்னு யாரும் சொன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ஊர்ல சப்பானி தான் சொல்றாங்க மாதிரி நம்மதான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும். ஜூலிய சீசர் என்ன சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத, எழுந்து சொல்ல. அது மாதிரி நம்ம சொல்லிடுறாங்க. அதுல எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம். கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது, பெருமை அடையாது, மேம்படாது. நம்முடைய வணக்கத்திற்குரிய இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம், அதை எப்படி சொல்றாரு, அது மலை இல்லாத நீளம், இலை இல்லாத மனம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உலகம். எது கலை போற்றாத சமூகம். அது அலை இல்லாத கடல் தான், தலை இல்லாத உலகம். அதனால போற்றணும், கலை இலக்கியத்தை கொண்டாடணும். இங்க அப்படி இல்லை. இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில், இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள், திராவிட சித்தாந்தம்னா திரையுலகில் இருந்தது. கம்யூனிஸ்ட் முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? கூத்தறிஞர், சினிமா கூத்தறிஞர் சாக்கடை, இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் ஊருக்கு கண்ட நாய் பண்ணி நிறைய நாடாக போயிட்டு இதான் கேட்க. இதுல இந்த இதுல ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார். அதுல நம்ம ஆள் மட்டும்தான். நீ பாருங்க, திரைக்கதை பேச்சும் இராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள். என்னை பக்கத்துல நிகழ்ச்சி சொல்றாரு, என் கையிலிருந்து வர துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருப்பாது, உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்கு. திரைக்கதையின் பேச்சும் இராணுவத்தின் வலிமைமிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்டுறக்கூடாதுன்ற தொடர்ந்து சேர்ந்து. திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலைமுகம், அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை. அது அப்படி குழந்தை விட்ட முடியாது. திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க போறவங்க கேட்டு போகக்கூடாது. பூவை பூச்சோட வரும்போது நிறைய அலை, நிறைய கொண்டை, நிறைய சேலை, எத்தனை பேர் போட்டாங்க. என் தம்பி சேரன்
அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து அவங்க கட்டிட்டு போனாங்க. தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது, அப்படின்னு சொல்லிட முடியாது. தேவன் மகன் ஒரு படம், அந்த படம் எடம் சொல்ல வருது, படம் முழுக்க கதையை வந்துக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கடைசி தலையை வெட்டிடுறாரு. அண்ணன் கமலாசன் நான் சொன்ன தலையை வெட்டிடுறாரு. குறும்பிச்சேன் பெரிய அறுவாடை தூக்கிட்டு வர்றாரு. சாதாரண இல்லை, குழந்தைங்க கோயில் வச்சுட்டு பெரிய அறுவா பீச்சர் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது, பெரியாத்தா போகுது, படத்தை மொத்தமாக கழிச்சுட்டு பெரியாத்தா போயிட்டு இருக்கும்போது அவரு அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம், சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம். இங்க ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடிட்டான். இதை தாண்டி வன்முறையை விட்ட ஒரு வார்த்தை. அவர் போகும்போது போகிறாரு, போகிறா எத்தனை வெட்டிட்டு போகிறா, போய் காடு வேற கொடுத்து பிள்ளைங்களா புள்ள விட்டு படிக்கிறீங்களா அவரா, அதுக்கு தனியா ஒன்றும் சிறப்பான பதிவுலாம் அவரா பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம். இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காரு எங்க அப்பா பாரதிராஜ கருத்தம்மா படம் இருக்காரு. ராத்திரி படம் பிடிக்கும், எல்லாம் கூட்டம் ஒரே குடிப்படகு படம் ஓடுறான். ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தம் பண்ணி படம் பிடிப்பு திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு, என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்க, என்ன பக்கத்து ஊர்ல ஒரு கலவரம் போய் சண்டை ஊர் கல்யாணம் மட்டும் ஓடிக்கியா, ஏன் நீங்க எல்லாம் போல முன்னாடி பிடிச்சா அந்த கூட்டத்துக்குலாம் இருப்பாங்க ஓடினதான் பே நாங்களும் ஓடினதான். இந்த தேவன் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அறுவாக்கம் படிக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையா. என் தம்பியே ஒருத்தர மாத்திரம் கூட அந்த படைப்பு வென்றுச்சா அப்படின்ட்டு. அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுங்கிறது. ஒரு ஊர்ல அந்த ஊர் கிராமத்துல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாதி பேருக்குன்னா ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பாதிச்சிருக்கு. அதுதான் சொல்றான் சேவாரா, வினையாற்றாத சொல் வீண்கிறான். வினையாற்றாத சொல் வீண். அதனால இந்த பேர் என்ன பாண்டவி பேசிட்டாரு, அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு, ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா, சரியா தவறா, அதான்டா பேச்சுக்க பலன் தான். அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு. நீங்க சின்லெஸ் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில படம் 4 மணி நேரம். அவன் யூதன், எடுத்தவன் ஸ்பீல்பர்க் யூதன். அவன் வந்து கடைசியா முன்னோர்கள் நினைவிடத்துல கல்வி எல்லாரும் வச்சுட்டு இருப்பான். அப்ப மெதுவா அப்படி நகரம் கல்வி இப்படி கேமரா நகரம், அதுல அப்படி ஸ்பீல்பர்க் அப்படி வேலையை வந்து காட்டுவான். அவன் ஒரு கல்லோட நிற்பான், ஏன்னா அவன் முன்னோர் சமாளியது. அதுக்கப்புறம் வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரோட பேசுற தலைமுறைஞ்சு போனான். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா யூதர்களை கொண்டுட்டாங்கன்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மாதிரிதான் இது. அது மாதிரி நந்தனை பார்க்கிற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகந்தானு இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும். அதுதான் இது வந்து என் தம்பி ராஜமுருகன் இன்னைக்கு இன்னொரு தம்பி சொல்றாங்க, அண்ணன் நீங்க என்ன தப்புன்னு கம்மி சொல்லல. கோட்பாட்டளவுல கம்யூனிசத்துக்கே அடிப்படை இது தமிழ் தேசியம் தான். மார்க்சிஸ்ட் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு முன்பு பிறந்தாங்க நம்ம பாட்டு நல்ல பெருமாங்க. ஒக்கும் எல்லா உயிருக்குங்குது. அதை கேட்டா எல்லா உறவுக்கும் பாடல. பகுத்தொண்டு பல உயிர்கள் ஓம்புவதை தாண்டி பொது உடமைங்க ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லையே. காக்கை குருவி எங்கள் சாதி கடல் மலை என்ற கூட்டம் நோக்க நோக்க கரியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி ஏறினான் பெரும்பாலும். அது மனுஷனே வரலைய, காக்கையும் குருவியும் நமதானடா. அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுச்சு. மாநாடு பாரதி பார்த்து எந்திரிச்சிட்டான். நான் உங்களுக்கு நல்லா தானே பார்த்துருப்பேன்ப்பா, இங்கே என்னை திட்டிங்க பாரதி நீ ரொம்ப தப்பா பேச புரிய விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எப்படி அவங்க ஜாதியா இருக்க முடியும்? ஒரு காக்கை சத்தா 1000 காக்கை கூடி கத்துவோம்டா. அது மாதிரி புதியதொரு உலகம் செய்வோம் கட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாதிப்போம். உலகம் தெரிவிப்பான் பாரதிதாசன். பொது உடைமை கொண்டு திசையிட்டு சேர்ப்போம்.
இந்தியா அநாகரிகமானவன் யாரு? சீனா எந்திரிக்கிறான். அவன் அரை எழுந்திரிச்சு மொழி தெரியாதவன் பிசாசுட்டான். பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைட்டான். அவன் ஒன்றும் தெரியாத அவன் ஊமை போயிட்டு. அந்த நேரம் எங்க ஊர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த அந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மயில்வாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரமும் பேசிட்டான். யாரும் ஊரே யாவது வாடா அப்படின்னு அதான் என் தம்பி சொல்றான். ரெண்டு ஒண்ணுதான். தேசிய நகரின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது. அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது. அவன் எப்படா கம்யூனிஸ்டா இருக்க முடியும்? புரியுதால? இது சொல்லாது. இதை சொல்லி நம்ம பாருங்க. லெனின் சொன்னதெல்லாம் இப்ப நம்ம பொருத்த முடியாது. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற எங்க பொருத்த அதை விட்டுருவோம். ஏன்னா அது நாங்க நடந்து வந்த பாடு. அதனால அதெல்லாம் அதை விட்டுருவோம். இதுல என்னன்னா ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்று சொல்வதற்கு இங்க பேசிய எல்லாம் என் தம்பி எல்லாம் சொன்னாங்க. என் தம்பி ராஜ்மோகனும் வணிக படைப்பை செய்யணும் இல்லை. அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்தியோடும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை. அதை எடுத்து